سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله اللهم هدينا وهدينا صراط آتي محمد الوسيلة والفضيلة الذي وعده الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பு என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிய வண்ணமாக ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய இன்னொரு இபாதத், இன்னொரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஅ்திகாஃபின் சிறப்பும் அதன் சட்டதிட்டங்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஏறக்குறைய ரமதான் மாதத்துடைய 2வது 10 நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாம் 18வது நோன்பு வச்சுக்கிறோம் இல்லையா? 18வது நோன்பு வச்சுக்கிறோம். இன்றைக்கி நைட்டு 19 ஆயிரும், அப்புறம் 20, 21, கடைசி 10க்கு இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் வந்துடுவோங்கிறனால அந்த கடைசி 10ல் நம்ம செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இதில் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தீங்களாக்க
சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 148வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், ஃபஸ்தபிகு, நீங்கள் எல்லோரும் போட்டி போட்டு முந்துங்கள், ஒருவரோடு போட்டி போடுங்கள். அந்த போட்டி போட்டு ஒருவர் என்ன செய்யுங்கள், முந்துங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. எதில் போட்டி போட வேண்டும், எதில் முந்த வேண்டும் என்று சொன்னால், அல் ஹைராத், எதில், நன்மைகளில், இபாதத்துகளில் நீங்கள் ஒருவரோடு போட்டி போடுங்கள். நன்மைகளில் ஒருவர் முந்துங்கள் என்பது யாருடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளை எல்லா மாதத்திற்கும் பொருந்தும் என்று சொன்னாலும் குறிப்பாக ரமதான் மாசத்துக்கு ரொம்ப கண்டிப்பா பொருந்தும். அதுலேயும் ரமதான் மாசத்துடைய கடைசி 10 நாள் இருக்கு பத்தியலா, கடைசி 10 நாட்கள், கடைசி 10 இரவுகள், அதில் கண்டிப்பா நன்மைகளில் நம்ம போட்டி போடணும். சஹாபாக்கள் போட்டி போட்டாங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். எனவேதான் இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2024வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இதா தஹலல் அஷர அஹ்யல் லைல வஐகல அஹ்லஹு வஷத்த மிஸரஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்துடைய கடைசி 10ஐ அடைந்து விட்டால், ரமதான் மாசத்துடைய கடைசி 10 ரசூலுல்லாஹ் அடைந்து விட்டால், அஹ்யல் லைல, அந்த கடைசி 10 இரவுகள் முழுக்க அவர்கள் தூங்கவே மாட்டார்கள். கடைசி 10 இரவுகளை அவர்கள் என்ன செய்வார்கள், ஹயாத்தாக்குவார்கள். கடைசி 10 இரவுகள்ல என்னென்ன இபாதத்துகள் பண்ணணுமோ பண்ண முடியுமோ அவ்வளவு என்ன செய்வாங்க, கடைசி 10 இரவுகள்ல அவங்க செய்வாங்க. மட்டுமல்லாமல் வஐகல அஹ்லஹு, தன்னுடைய மனைவி மக்களையும் தூங்க விடமாட்டார்கள். அவங்க மட்டும் செய்ய மாட்டாங்க, மனைவி மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தூங்க விடாம. இது கடைசி 10 இரவுகள். கடைசி 10 இரவுகள்ல தொழுவு, குர்ஆன் ஓது, துஆ செய்யி, நல்ல விஷயங்களை படி, நல்ல விஷயங்களை கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி மக்களுக்கும் இபாதத்தை வலியுறுத்துவாங்க. வஷத்த மிஸரஹு, அந்த கடைசி 10 இரவுகளில் தங்களுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கிடுவாங்க என்று சொன்னா அதுக்கு 2 பொருள் இருக்கிறது. ஒன்று ஒரு வேலை செய்யும் போது நல்ல ஆடைகளை நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிக்கிட்டு வேலை செய்வோமா இல்லையா, அது மாதிரி இபாதத்தை பண்ணும் போது என்ன செய்வாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா ஆடைகளை கட்டிக்கிட்டு இபாதத்தை கூடுதலா பண்ணுவாங்க என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம், அந்த கடைசி 10 இரவுகள்ல அவர்கள் அவருடைய மனைவியோடு கூட மாட்டார்கள். கடைசி 10 இரவுகள் என்ன செய்ய மாட்டாங்க, மனைவியோடு கூட மாட்டாங்க என்றும் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த கடைசி 10 நாட்கள், கடைசி 10 இரவுகள் என்பது நன்மைகளில் போட்டி போடுகின்ற ஒரு நாட்கள், ஒரு இரவுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த கடைசி 10 நாட்கள்ல வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத் என்ன என்று சொன்னால், முடிந்த சகோதரர்கள் ஏத்திகாஃப் இருப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2026வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅதகிஃபுல் அஷரத்தல் அவாஹிர மின் ரமலான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தின் எல்லா 10 நாட்கள்லையும் என்ன பண்ணுவார்கள், ஏத்திகாஃப் இருப்பார்கள். அதாவது ஹிஜ்ரி 2ல தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 2ல நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. எப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதிலிருந்து எல்லா ரமலான் மாசத்திலையும் கடைசி 10 நாட்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, ஏத்திகாஃப் ஒரு வருஷம் கூட விட மாட்டாங்க. ஒரு வருஷம் கூட விடாம எல்லா நாட்கள்லையும் அந்த 10 நாள்ல ஏத்திகாஃப் இருப்பாங்க. எதுவரை ஏத்திகாஃப் இருந்தாங்கன்னு சொன்னா, ஹத்தா தவஃபாஹுல்லாஹு, அவர்களை அல்லாஹ் வஃபாத்தாக்கும் வரை, ரசூலுல்லாஹ் மூத்தா போறாங்கல்ல, அவர்களை அல்லாஹ் வஃபாத்தாக்கும் வரை என்ன செஞ்சாங்க, கடைசி 10 இரவு, கடைசி 10 நாட்கள்ல ஏத்திகாஃப் இருந்தாங்க. சும்ம ஏத்தகஃப அஸ்வாஜுஹு மின் பாதிஹி, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருந்தாங்க என்ற இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் மட்டுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்களும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்களும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் என்ற இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப
இஅ்திகாஃப் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்துங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அப்புறம் இஅ்திகாஃப் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பள்ளிவாசல்ல தான் இருக்கணும். புரிஞ்சா? இஅ்திகாஃப் எங்க இருக்கணும்? கண்டிப்பா பள்ளிவாசல்ல. ஒரு வீட்டுடைய மொட்டை மாடியை வாடகைக்கு எடுத்து அதுல ஒரு பள்ளிவாசல் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு மர்கஸ்னு பேர் வச்சுக்கிட்டு நான் மர்கஸ்ல போய் இஅ்திகாஃப் இருக்கிறேன். பள்ளிவாசலுடைய அந்த பில்டிங்குடைய ஓனர் வேற ஒரு ஆளா இருப்பாரு. பில்டிங்குடைய ஓனர் என்ன ஒரு ஆளா இருப்பாரு. அவருக்கு வாடகைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அங்கே போய் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த இஅ்திகாஃப் செல்லாது. இஅ்திகாஃப் எங்க இருக்கணும்னு சொன்னா எங்க இருக்கணும்? பள்ளிவாசல்ல தான் இஅ்திகாஃப் இருக்கணும். அப்பதான் இஅ்திகாஃப் செல்லும். இல்லாட்டி இஅ்திகாஃப் என்ன செய்யாது? செல்லாது என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 187வது ஆயத்து, வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி, நீங்கள் எல்லாம் இஅ்திகாஃப் இருப்பீர்கள். எங்கே இருப்பீர்கள்? ஃபில் மசாஜிதி, மஸ்ஜிதுடைய பன்மை மசாஜிது, மஸ்ஜிதுகளில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். மஸ்ஜிது என்ற மஸ்ஜித்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடமா இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு சொந்தமான இடமா இருக்காது. அவர் நினைச்சா அவர் காலி பண்ணலாம், அப்படி வித்துறலாம், அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான வக்ஃப் செய்யப்பட்ட இடம் இருக்கு பத்தியலா, அதான் என்ன? பள்ளிவாசல். அப்ப வக்ஃப் செய்யப்பட்ட இடம் பள்ளிவாசலாக இருக்கிறது. அங்கதான் நீங்க எல்லாம் இஅ்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆயத்துல சொல்றான். அதே பக்ராவுடைய 125வது ஆயத்துல நீங்க முடிஞ்சா காபாவில் போய் இஅ்திகாஃப் இருங்க. காபத்துல்லாவும் பொதுவான பள்ளிவாசல் தானே. அதுலயும் அல்லாஹ் சொல்றா பாருங்க, வஅய்துனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்இ சுஜூத். நம்ம இப்ராஹீமுட்டையும் இஸ்மாயில் நபிட்டையும் வாக்குறுதி வாங்கினோம். என்ன வாக்குறுதி? அன் தஹிரா பைத்திய, நீங்கள் 2 பேரும் இந்த பள்ளிவாசலை சுத்தப்படுத்துங்கள். இந்த பள்ளிவாசல் காபத்துல்லாவை 2 பேரும் நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். யாருக்கு என்று சொன்னால் அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன, தவாஃப் செய்வார்களே அவர்களுக்காக, வல் ஆகிஃபீன, இஅ்திகாஃப் இருப்பார்களே அவர்களுக்காக, வர்ருக்இ சுஜூத், ருக்கு பண்ணுவாங்கல்ல, சுஜூது பண்ணுவாங்கல்ல, தொழுவாங்கல்ல, அவர்களுக்காக நீங்கள் 2 பேரும் காபத்துல்லாவை சுத்தப்படுத்துங்கள் என்று நாம் இப்ராஹிமிடத்திலும் இஸ்மாயிலிடத்திலும் ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப காபத்துல்லா எப்படி பொது பள்ளிவாசல் இல்லையா? எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாசல் இல்லையா? அந்த மாதிரி பள்ளிவாசல போய் இஅ்திகாஃப் இருக்கணுமே தவிர ஒரு வீட்டிலேயோ ஒரு மொட்டை மாடியிலேயோ போய் இஅ்திகாஃப் இருப்பது உங்களுடைய இபாதத்தை நீங்கள் வீணடிப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு பள்ளிவாசலுடைய வரை விலக்கணம் என்ன என்று சொன்னால் குர்ஆன்ல சூரத்துல் ஜின் என்று சொல்லக்கூடிய 72வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வஅன்னல் மசாஜித லில்லாஹ், எல்லா பள்ளிவாசல்களும் யாருக்கே சொந்தமானவை? அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை. இப்ப பள்ளிவாசல் சொன்னா அதுக்கு தனிப்பட்ட நான் தான் ஓனரு. ஒருத்தர் அவரே அவர் காசை கொடுத்து இடத்தை கொடுத்து யார்கிட்டையும் ஒரு பைசா வாங்காம அவரே கட்டி கொடுத்தாலே அவர் அதை வக்ஃப் செய்யணும், அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யணும். அந்த பள்ளிவாசலுடைய ஓனர் லில்லாவாக இருக்கணுமே தவிர அவரா இருக்கக்கூடாது. அவரா இருந்தால் அவருடைய சொந்த பில்டிங்கு, நினைச்சா பள்ளிவாசல வச்சிருப்பாரு, நினைச்சா வித்துட்டு போயிடுவாரு. அப்ப பள்ளிவாசலுடைய இலக்கணம் என்ன என்று சொன்னால் வஅன்னல் மசாஜித லில்லாஹ், எல்லா பள்ளிகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை என்று பேசுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி பள்ளிவாசல்ல தான் இஅ்திகாஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க வருஷம் ஃபுல்லா அந்த எல்லா ரமலான் மாசத்துலையும் கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருந்தாங்கல்ல, அந்த இஅ்திகாஃப்ல பள்ளிவாசல்ல முடிஞ்ச அளவுக்கு இபாதத்து பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல் விட்டு வெளியே போகலாமா? வெளியே போகக்கூடாது. இஅ்திகாஃப் இருக்கிறவங்க அல்லாஹ்வுக்காக வந்துட்டவங்க அந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசல்லையே இருக்கணும். அவங்க பள்ளிவாசலை விட்டு வெளியே போகக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2029வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வகான லா யதுகுலுல் பைத இல்லா லிஹாஜதிஹி இதா கான முஅத்தகிஃபன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாசத்துடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பாங்கல்ல, பள்ளிவாசல இஅ்திகாஃப் இருந்தாங்கல்ல. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க,
ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கும்போது பள்ளிவாசலை விட்டு வெளியே வர மாட்டாங்க, வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தலையை சீவனும் பற்றியலா. அப்போ சில சமயத்தில் என்ன செஞ்சிருக்க, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ளே இருப்பாங்க, இருந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல் வீடு என்ன பக்கம் பக்கம் தானே, ஒரு செவர் தானே, செவத்துக்கு அங்கிட்டு ரசூலுல்லாவுடைய வீடு, இங்கிட்டு என்ன பள்ளிவாசல். ரசூல்லா என்ன பண்ணாங்களான்னு சொன்னால் ஏத்திகாஃப் இருக்கும்போது பள்ளிவாசல் இருந்துக்கிட்டு அந்த ஜன்னல் அந்த வாசல் இருக்கு பற்றியலா, அதில் உடம்பு வந்து பள்ளிவாசல் இருக்குது, தலை என்ன பண்ணாங்களாம் வீட்டுக்குள்ளே நீட்டினாங்களாம். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க தலையை வந்து ரசூல்லா வீட்டுக்குள்ளே நீட்டினாங்க, நான் ரசூல்லாவுக்கு வந்து தலைவாரி விட்டேன், ரசூல்லாவுக்கு என்ன பண்ணேன் தலைவாரி விட்டேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. சொல்லி போட்டு ஏன் ரசூல்லா வீட்டுக்குள்ளே வரலைன்னு சொன்னால், ஏன் வரலை, அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள், அதனால தான் வீட்டுக்குள்ளே வரலை. ஆனாலும் சில சமயத்தில் ஏத்திகாஃப் இருக்கும் போதும் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். எப்போது வந்தாங்கன்னு சொன்னால் இல்லாலி ஹாஜதிஹி, அவங்களுடைய நிர்பந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக. என்ன தேவை, அவங்க வந்து மலை ஜலம் கழிக்கணும், குளிக்கணும், அந்த மாதிரி தேவை இருக்கு பத்தியலா. அந்த மாதிரி தேவைகளுக்கு நம்ம இன்னைக்கு பள்ளிவாசலை பொறுத்தவரை நீங்கள் குளிக்கிறதுக்கு கீழே பாத்ரூம் இருக்குது. அதே மாதிரி மலஜல தேவைக்கு எல்லாமே பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசலையும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கேன். அப்போ அந்த பள்ளிவாசலை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது. அன்னைக்கு ரசூலுல்லாவுடைய காலத்தில் மஸ்ஜித் நபவியில் பாத்ரூம் வசதி இல்லை, குளிக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்போ பாத்ரூம் போகிறதுக்கு வெளியே தானே போய் ஆவணும், குளிக்கிறதுக்கு வெளியே தானே போய் ஆவணும். அந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு மட்டும் வெளியே போனாங்க, வேற தேவைக்கு அவங்க என்ன செய்யலை, வெளியே போகவே இல்லை, பள்ளிவாசலையே தங்கியிருக்கிறாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்போ ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகாமல் பள்ளிவாசலுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புகாரியுடைய 2029வது ஹதீஸ் வந்து ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்போ பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 2 நேரங்களில் வரலாம். ஒன்று, அந்த 20வது நோன்பு வச்சுருப்பாங்கல்ல, 20வது நோன்பு வச்சுக்கிட்டு சுபுஹு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அப்படியே ஏத்திகாஃப் ஆரம்பிச்சிடுறது. புரியுதா? 20வது நோன்பு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் 18 வச்சுக்கிறோமா, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை 19 வைப்போமா, ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 20 வைப்போம்ல, ஞாயிற்றுக்கிழமை 20வது நோன்பு வச்சுக்கிட்டு சுபுஹு தொழுகைக்கு வரோம்ல, சுபுஹு தொழுகைக்கு வரும்போது ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பெட்டி படுக்கையோடு பள்ளிவாசலுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு சுபுஹு தொழுகையை முடிச்சுட்டு சுபுஹுலே என்ன செஞ்சுக்கிறேன், ஏத்திகாஃபை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸையுமா புகாரியில் 2041வது ஹதீஸா பதிவு பண்ணுறாங்க. இதா சல்லல் கதாத்த தஹல மகானஹுல்லதி ஏத்தகஃப ஃபீஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20வது நோன்பை வைத்துக்கொண்டு சுபுஹு தொழுகையை தொழுதுவிட்டு தஹலல் மகான், அந்த இடத்திற்கு, எந்த இடத்துக்கு ஏத்திகாஃப் இருப்பாங்கல்ல, தஹலல் மகானஹுல்லதி ஏத்தகஃப ஃபீஹி, எந்த இடத்துல ஏத்திகாஃப் இருப்பாங்களோ அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்போ முதல் நேரம் என்பது வந்து 20வது நோன்பு வச்சுக்கிட்டு சுபுஹு தொழுது போட்டு சுபுஹோட என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் நேரம். 2வது இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அதே புகாரில் 2026வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. இஅ்தகஃப அஷரல் அவாஹிர மின் ரமலான, ரமலான் மாதத்தின் அந்த கடைசி 10 எப்போ ஆரம்பிக்கும்னு சொன்னால், எப்போ ஆரம்பிக்கும், அன்னைக்கு மகரிபுக்குள்ள, அன்னைக்கு மகரிபு வந்தால் தான் கடைசி 10 வரும். அப்போ அன்னைக்கு மகரிபுக்குள்ள என்ன செஞ்சிடறனே, நீங்கள் வந்துடுங்க. அப்போ முடிஞ்ச சகோதரர்கள் 20வது நோன்பு வச்சுக்கிட்டு சுபுஹுக்கு வந்துட்டு சுபுஹுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கூடும், சரியா? அல்லது எனக்கு சுபுஹுக்கு வர முடியாது பாய், நான் மகரிபுக்குள்ளே வந்துடும், மகரிபு ஆயிடக்கூடாது, சூரியன் மறைஞ்சிடக்கூடாது, சூரிய மறையறதுக்குள்ள இந்த இஃப்தாருக்கு வருவோம் பார்த்தீங்களா, அந்த இஃப்தாருக்கு வர்ற மாதிரி சூரியன் மறையறதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன், வந்து இந்த பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருந்துவிட்டு பள்ளிவாசலில் இஃப்தார் செஞ்சுவிட்டு அப்படி என்ன பண்ணனே, ஏத்திகாஃபை வந்து அந்த மகரிபோடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு 2 நேரம் இருக்கிறது. நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சுபுஹுக்கு வர முடிஞ்சா சுபுஹுக்கு வாங்க, அல்லது 20வது நோன்பு வச்சுக்கிட்டு மகரிபுக்கு வர முடிஞ்சா மகரிபுக்கு கொஞ்சம் முந்தி வந்துடுங்க என்பது இது அவர்கள் வர வேண்டிய நேரம். அவங்க ஏத்திகாஃபை முடித்து விட்டு வீட்டுக்கு போவாங்கல்ல, ஏத்திகாஃபை முடிச்சுட்டு எப்போ போகணும் அப்படின்னு சொன்னால், அதில் அஃதல் 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனை படிக்கிறது, இபாதத் பண்ண, ஏத்திகாஃப்னா அல்லாஹ்வுக்காக பண்ணுறது இல்லையா. ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார்கள். ஏன்னா 10 நாள் இருந்தாங்கல்ல, 10 இரவுகள் இருக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான பாக்கியத்தை அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள். அவங்க எப்போ வீட்டுக்கு போகணும் அல்லது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால்,
அதில் அஃதல் மிகச் சிறந்தது அந்த கடைசி 10 நாள் இருந்து புட்டு ஷவ்வால் பிறை ஒன்றை பார்ப்பாங்கல்ல, ஷவ்வால் பிறை ஒன்றை பார்த்துட்டு அப்பமும் அந்த நைட்டும் பள்ளிவாசலில் தங்கிட்டு பள்ளிவாசல்லேருந்து ஈதுகாவுக்கு போகணும். பள்ளிவாசல்லேருந்து ஈதுகாவுக்கு போய் ஈது தொழுகையை முடித்து விட்டு அந்த ஈதுகாவுலேருந்து வீட்டுக்கு போயிடணும். புரிஞ்சா? பள்ளிவாசல்ல இருந்து ஏத்திகாவை முடிச்சு போட்டு இங்கிருந்தே ஈதுகாவுக்கு போகிறது, ஈதுகாவுலேருந்து தான் வீட்டுக்கு போகணுமே தவிர இங்கிருந்து வீட்டுக்கு போகிறது அவ்வளவு சிறந்தது இல்லை. அப்போ முதல்ல சிறந்தது என்னன்னு சொன்னால் பள்ளிவாசல்லேருந்து நேராக ஈதுகாவுக்கு தான் போகணும். இதுதான் அஃதல். இதான் என்ன? அஃதல். இதான் மிகச் சிறந்தது. இதுதான் மிகச் சிறந்தது. இன்னும் கூட என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நிர்பந்த தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஷவ்வால் பிறையை பார்த்த உடனே வீட்டுக்கு போய்க்கலாம். அது கூடும். இஸ்லாத்தில் கூடும் என்பது வேறு, சிறந்தது என்பது வேறு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறந்ததை செய்யணுமே தவிர கூடுங்கிறத செய்ய தவிர்க்கணும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் ஹஜ் உம்ரா பண்ணுறோன்னு வைங்களேன். ஹஜ் உம்ரா பண்ணும் போது முடியை இந்த மிஷின், அதாவது பிளேடு போட்டு மொட்டை அடிக்கிறோமா இல்லையா, மொட்டையும் அடிக்கணும். அல்லது என்ன செய்யணும், முடிய குறைக்க மிஷின் போட்டு முஹல்லிகீன ரூஸக்கும் முகஸ்ஸிரீன அல்லாஹ் சொல்றான். நீங்க முஹல்லிகீன ரூஸக்கும், நீங்க ரஸை ஹல்க் பண்ணுங்க. ஹல்க்னா என்ன? பிளேடு போட்டு இழுத்துறது, அதான் ஹல்க், மொட்டை போடுறது. அவ் முகஸ்ஸிரீன, அல்லது கசுறு பண்ணுங்கள், முடியை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டுக்கு அனுமதி இருக்குது. இந்த ரெண்டுக்கு அனுமதியில் சிறந்தது எது? மொட்டை அடிப்பது சிறந்தது. புரிஞ்சா? ஒருத்தர் மொட்டை அடிக்காம மிஷினு போட்டு முடியை குறைத்து கொண்டால் கூடும், மார்க்கத்தில் கூடும். நன்மை என்ன அதிகம்? மொட்டை போடுவது நன்மை அதிகம். அது மாதிரி இந்த இடத்துல ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க நேராக முசல்லான ஈதகாவுக்கு போய் தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதான் மிகச் சிறந்தது. இல்லை எனக்கு நிர்பந்த தேவை இருக்குது, ஷவ்வால் பிறையை பார்த்தாச்சு வீட்டுக்கு போறேன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கும் போய்க்கிறலாம், கூடும் என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஏத்திகாஃப் இருக்கிறவங்க, இல்லை என்னால் 10 நாள் ஏத்திகாஃப் இருக்க முடியாது, ஒரு 5 நாள் இருக்கலாம், ஒரு 3 நாள் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்பினா இருக்கலாம், தப்பு இல்லை, தடை இல்லை. ஆனால் நீங்கள் 10 நாள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக லைலத்துல் கத்ரை அடைய முடியும். 2-3 நாள் இருந்தால் அடையலாம், அடையாமல் இருக்கலாம், ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2-3 நாள் இருக்கிறதுக்கும் மார்க்கத்தில் என்ன இருக்குது? அனுமதி உண்டு, தடை இல்லை. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. அப்போ 10 நாள் முடிந்தவர்கள் 10 நாள் இன்ஷா அல்லாஹ் ஏத்திகாஃப் இருங்க. இல்லை எனக்கு நான் டியூட்டிக்கு போவேனே, எனக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவு, இந்த சனி ஞாயிறு தான் லீவுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ லீவோ சரியா, அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. இதையும் ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2042வது ஹதீஸாக பதிவு பண்ணுறாங்க. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நேர்ச்சை பண்ணேன், ஒரு நியத்து வச்சேன், ஒரே ஒரு நாள் காபாவில் ஏத்திகாஃப் இருக்கானே அப்படின்னு நேர்த்து பண்ணேன், அதை நிறைவேற்றட்டுமா அப்படின்னு. ஒரு நாள் ஏத்திகாஃபுக்கு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவுஃபி நதுரக, அந்த ஒரு நாள் ஏத்திகாஃபுக்கு நேர்ச்சி பண்ணையா இல்லையா, அதை போய் நீ பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அப்போ ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், ஆனால் முழுமை என்ன? 10 நாள் இருப்பது முழுமை என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஏத்திகாஃபுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஏத்திகாஃபுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் 2 நோக்கங்கள். முதல் நோக்கம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போன்று லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான இரவை அடைவது. ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது. அந்த ஒரு இரவில் செய்கின்ற அமல்கள் என்பது 1000 மாசங்கள் அமல் செஞ்சா எவ்வளவு நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ அவ்வளவு நன்மையை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆன் பேசுகிறது. அதனால இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புனிதமான இரவை அடைய வேண்டுமா இல்லையா, அந்த நன்மைகளை அடைய வேண்டுமா இல்லையா, அதற்காக நீங்க ஏத்திகாஃப் இருங்கள் என்பது ஏத்திகாஃபுடைய முதல் நோக்கம். லைலத்துல் கத்ரை அடைவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது நோக்கம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவன் என்ன விரும்புகிறான் என்று சொன்னால், நம்ம எல்லாம் மறுமையில் அல்லாட்ட போய் நிற்கும் போது நிறைய நன்மைகளோடு போய் நிற்கணும், நிறைய நன்மைகளோடு போய் அல்லாட்ட போய் நிற்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்னால மக்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க, அப்படி ஹதீஸ் இருக்குது. 1000 வருஷம் வாழ்ந்தவர்கள்,
950 வருஷம் வாழ்ந்தவர்கள், 800 வருஷம் வாழ்ந்தவர்கள், 500 வருஷம் வாழ்ந்தவர்கள், 300 வருஷம் வாழ்ந்தவர்கள். இப்படி முன்னால் அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, வயசு அல்லாஹ் ஜாஸ்தியா வச்சிருந்தான். வயசையும் அல்லாஹ் ஜாஸ்தியா வச்சிருந்தான். உயரத்தை எல்லாம் என்ன பண்ணிருக்கிறான், ரொம்ப உயரமா இருந்துக்கிறாங்க. காலங்கள் செல்ல செல்ல, அப்படி ஹதீஸ், காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹ் உயரத்தையும் குறைத்து கொண்டே வந்தான், வயதையும் குறைத்து கொண்டே வந்தான். உதாரணமாக நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்கள அல்லாஹ் படைச்சான்ல, அவங்கள அல்லாஹ் படைச்சானே, அவங்க எவ்வளோ உயரமா இருந்தாங்கன்னு சொன்னா, எவ்வளோ உயரமா இருந்தாங்க, சித்தூன திரான், 60 முழம், 60 முழம் உயரமாக யார் இருந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. நம்மெல்லாம் ஒரு 5.5 அடி தான் இருப்போம், மிஞ்சி மிஞ்சி போனால் 6 அடி இருப்போம். இங்கே அடி கணக்கு சொல்ல, அடின்னா இவ்வளோ தான் அடி தெரியும் உங்களுக்கு, முழம் என்ன ஜாஸ்தி. அப்போ அடிங்கிறது சின்னது, முளம் டபுள் பெருசாக இருக்கேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு முளம் இருந்தாங்கன்னு சொன்னால், எவ்வளவு முளம், 60 முழம். அப்போ ஏறக்குறைய 120 அடி, சுமார் 120 அடி யோசிச்சு பாருங்க, புரியுங்களா? அவ்வளோ பெருசா இருந்தாங்க. சித்தூன திரான் ஃபி சமாயி, வானத்தை முற்ற மாதிரி பார்த்தா, வானத்தை முற்ற மாதிரி இருந்தாங்க. அப்படி நான் சொல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரி ஹதீஸ் வருது, சித்தூன திரான் ஃபி சமாயி, சமாவை முட்டும் அளவுக்கு உயரமா இருந்தாங்க. அப்படிதான் அந்த காலத்து மக்களாக இருந்தாங்க. அது மாதிரி வயசையும் அல்ல 1000 வருஷம் வாழ வச்சான், 900 வருஷம் வாழ வச்சான், அந்த மாதிரி வயசுல வாழ வச்சான். காலங்கள் செல்ல செல்ல உயரத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குட்டையாக்கணும். அது மாதிரி வயசை என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு விட்டான். நமக்குரிய வயசு என்ன என்று சொன்னால், 60க்கும் 70க்கு இடைப்பட்ட வயசு, முக்காவாசி பேர் அதுக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க, அப்படிலாம் ஹதீஸ் வருது. அதனால நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க 1000 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, 900 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க அவ்வளவு நன்மைகளோடு அல்லாட்ட வருவாங்க. ஏன்னா 1000 வருஷம் இபாதத் பண்றாங்கல்ல, நன்மை ஜாஸ்தியா இருக்கும் போல, அதோடு வருவாங்க. நம்ம 70-80 வருஷம் தானே, நன்மை கம்மியா இருக்கும் போல. அல்லாஹ் என்ன விரும்புறான்னு சொன்னா, குறைவாக 80 வருஷம் 90 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, அவரு 1000 வருஷம் வாழ்ந்தார்ல, அவருக்கு நிகரான இபாதத்தோடு என்னட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மேல அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய கருணை, அந்த கருணையில உனக்கு அந்த மாதிரி அந்த நன்மைக்கு ஈக்குவல் உனக்கு தரணும்னு சொன்னா, நீ ரமதான் மாசத்துடைய கடைசி 10 என்ன பண்ண, கரெக்டா பயன்படுத்தி இஅ்திகாஃப் இருந்து அந்த லைலத்துல் கத்ரை நீ அடைந்து விட்டால் 1000 மாசங்கள் இபாதத்து பண்ணா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையை ஒரு அந்த 10 நாள்ல அந்த ஒரு இரவு நான் கொடுத்துருவேன் என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இவைகள் எல்லாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டிய முக்கியமான சட்டங்கள். அப்ப நான் மறுபடியும் ஞாபகமூட்டுறேன், இந்த 10 இரவுகள் 10 நாட்கள்ல ஒன்னும் நன்மைகள்ல போட்டி நன்மையை அதிகமா செய்யணும். ரெண்டாவது, முடிந்த சகோதரிகள் இருக்க நம்மள்கிட்ட வசதி இல்லை, நான் ரசூல காலத்தில் பெண்களும் இருந்துக்கிறாங்கன்னு ஹதீஸ் வருது. நம்ம பள்ளிவாசல பெண்களுக்குரிய அந்த வசதி வாய்ப்பு இல்லைங்கிறனால ஆண்கள் இருங்க. அதே மாதிரி எங்கே இருக்கனே, அவங்க எப்போ வரணும், எப்போ வெளியே போகணும், 2-3 நாள் இருந்துக்கிறலாமா, இஅ்திகாஃபுடைய நோக்கம் என்ன என்பது போன்ற செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இஅ்திகாஃபுடைய சிறப்புகளை, இஅ்திகாஃபுடைய சட்டதிட்டங்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வ அத்அனான்னு சொல்லிட்டு கேட்டும் கட்டுப்பட்டோம் கேட்டாங்களோ, கட்டுப்பட்டாங்களோ, அமல் செஞ்சாங்களோ, அப்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் யா ரப்பி. இன்னல் ஹம்துலில்லாஹ் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய 2வது குத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். துஆவுக்கு முன்னால் 2 அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு, நம்ம ஏற்கனவே சொன்ன பள்ளிவாசலுக்குரிய அந்த நோம்பு கஞ்சி, அது மாதிரி சஹர் சாப்பாடு. ஏன்னா நான் மிம்பரில் ஏறத்துக்கு முன்னாலேயே சொன்னாங்க, சஹர் சாப்பாடுக்குரிய காசு இன்னும் போன வருஷம் வந்த அளவுக்கு கூட இன்னும் வரலை அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் கொடுத்த சகோதரர்களை நான் உங்களை மறுபடியும் சிரமப்படுத்த விரும்பலை. கொடுக்காத சஹர் சாப்பாடு வகைக்கு கொடுக்காத சகோதரர்கள் உங்களால் முடிஞ்ச உங்கள் ஹக்கை இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்துக்கு கொடுத்து உதவுங்க அப்படிங்கிற
என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது முதல் அறிவிப்பு. ரெண்டாவது அறிவிப்பு என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் நம்ம ரமலான் மாதத்துடைய அந்த கடைசி 10 நாட்களுக்கு பற்றியெல்லாம் 10 இரவுகள் அதில் ஒற்றை படைகளில் நம்ம தொழுகை கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அது மாதிரி பயான், கேள்வி பதில், அப்புறம் சஹர் சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம இஷா எத்தனை மணிக்கு இப்போ ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால், எப்போ ஆரம்பிக்கிறோம்? 9 மணிக்கு இஷா தொழுகை, ஒரு 9:15 9:20க்கு நம்ம தராவிக தொழுகையை ஆரம்பிக்கிறோம். இந்த கடைசி 10களில் ஒற்றைப்படையில் மட்டும் இஷா தொழுகை 10 மணிக்கு ஆரம்பமாகும். புரிஞ்சா? ரெட்டைப்படை நார்மலாக போகும். ரெட்டைப்படையில் நார்மலாக 9 மணிக்கு ஆரம்பித்து இப்படி நார்மலாக போய்கிட்டு இருக்கேன். ஒத்தப்படையில் மட்டும் இஷா தொழுகை எப்போ ஆரம்பிக்கேன்? 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை ஆரம்பிக்கேன். இஷா தொழுகை வித்ரு தொழுகையோடு முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய 2 மணி நேரம், சுமார் 2 மணி நேரம். 10 மணிக்கு தொழுகை ஆரம்பித்து சுமார் 12 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகையை முடிப்போம். அதுக்கு பிறகு பயான், கேள்வி நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கேன். அதனால் ஒற்றைப்படைக்கு வரக்கூடிய சகோதரர்கள் 10 மணிக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் வந்துடுங்க அப்படிங்கிறது ரெண்டாவது அறிவிப்பு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் துவா சொல்லுவோம்ல, அந்த துவாவில் இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், லைலத்துல் கதிரில் ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் ஓத வேண்டிய துவா என்ன என்பதை இமாம் திருமதி, இமாம் அஹமது, இமாம் இப்னு மாஜா போன்ற முஹத்திதுகள் இந்த துவாவை பதிவு பண்ணிருக்கிறாங்க. அந்த கடைசி 10 இரவுகள் ஒத்தைப்படைகள் கடைசி 10 இரவுகளில் கடைசி 10 இரவுகளில் ஓத வேண்டிய கேட்க வேண்டிய துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி என்பது துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், எனவே என்னை என்ன செய்வாயாக? மன்னித்து விடுவாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த துவா மனப்பாடமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் கீழே போர்டில் எழுதி போட்டுக்கிறோம், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. நம்ம அந்த கடைசி 10 இரவுகளில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் ஓத வேண்டிய கேட்க வேண்டிய துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி என்பதை அதிகமாக நீங்கள் கேளுங்கள். அதே மாதிரி சுஜூது ருக்கூலாம் இன்ஷா அல்லாஹ் ஒத்தைப்படைகளில் கொஞ்சம் நீளமாக ஹாஃபிஸா பண்ணுவாங்க. அப்படி பண்ணுகிற போது நீங்கள் ஓதக்கூடிய சுபான் ரப்பில் அலீம் ஆயிலா அது ஓதிக்கிறங்க. அதை தாண்டி அவர் பண்ணுகிற போது, நான் போன வாரம் ஒரு துவா எழுதி போட்டேன்ல, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி என்பதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துவாக்களை சொல்லுகிற போது, சஹாபாக்கள் எப்படி துவாக்களை மனப்பாடம் செஞ்சாங்களோ, அதை அமல் செஞ்சாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم. என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.